நான் ஒரு பகுதி நேர ஆசிரியர். என் வேலையில் 95% நான் முடித்துவிட்டேன். ஆனால் ஆன்லைன் பணிகளை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை. வீடியோ அலுவலகத்திற்கும் எனது சூப்பர்வைசருக்கும் தகவல்கள் கொடுத்தேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட்டதில்லை. என் குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை. நான் வாழ விரும்புகிறேன். ஆனால் இந்த வேலைக்காக அவர்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். இந்த மனிதாபிமானமற்ற பணிச்சுமை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் மனதளவில் உடைந்து விட்டேன். நான் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை. என் மரணத்திற்கு தேர்தல் ஆணையமே காரணம். இது வெஸ்ட் பெங்கால்ல இறந்து போன 52 வயதுடைய ஆசிரியை கடைசியாக அவங்க வீட்டில் எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கி இறந்துட்டாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய நெருக்கடி, இந்த பிஎல்ஓக்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது இந்த ஒரு கடிதத்திலிருந்தே நமக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 19 பேர் இது போல சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க. இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால், சில பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. பிஎல்ஓஸ் அவங்க குடும்பத்திட்ட போய் விசாரிக்கும் போது 4 நாள் 5 நாள் தூங்காம இருந்து இந்த ஒர்க் பிரஷர்ல அவங்க இறந்ததாக சொல்லப்படுது. இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய பிரதேசல ராம்காந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பிஎல்ஓ 9:30 மணிக்கு ஆன்லைன்ல மீட்டிங்ல பேசுறாங்க. பயங்கரமான பிரஷர் அவருக்கு கொடுக்கப்படுது மேல அதிகாரிகளால். அவர் எந்திரிச்சு பாத்ரூம் போறாரு, அங்கேயே வலிக்கி விட்டு இறந்துடுறாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இப்படி தொடர்ச்சியாக பல மரணங்கள் கடந்த 3 வாரங்களில் நம் கண்முன்னே நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் ரொம்ப சொல்ல போனா, மத்திய பிரதேசல நாராயணதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கடந்த 6 நாட்களாக காணவில்லை அப்படின்னு அவங்க குடும்பத்தார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பணியில ஈடுபட்ட அவருக்கு மேலதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரஷர் காரணமாக அவர் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் எங்க இருக்காருன்னு தெரியாம, குடும்பத்துக்கு தெரியாம தலைமறைவா இருக்காரு. இது மாதிரி பல பேர் அந்த வேலை சுமையை, அந்த பலுவை தாங்கிக்க முடியாம கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான முறையில் இறப்பதை தாண்டி மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஎல்ஓக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நேரத்துல நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு வெற்றி செய்தியாக அவங்க வெளியிடுறாங்க. ஒரு சர்க்குலர்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 12 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களில் 99% வாக்காளர்களுக்கு நாங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டோம். வெற்றிகரமா எங்க பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். 17 கோடி பேர்த்துடைய ஃபார்மை நாங்க ஆன்லைன்ல அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர்கள் இதை ஒரு வெற்றி செய்தியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசு நிர்வாகம் என்பது பிஎல்ஓக்களை எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படிங்கறது இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல எஸ்ஐஆர்ல நடக்கக்கூடிய ப்ரொசீஜரலா இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எவ்வளவு சிக்கலுக்குரிய விஷயம். இதுலயும் குறிப்பா சொல்ல போனா, இந்த எஸ்ஐஆர் நடத்தலாமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் குறிப்பாக செக்ஷன் 21 இதை நடத்தலாமா வேண்டாமா, இது நடத்துறதுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. எந்த அரசாங்கத்துக்கும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு நடத்துவதற்கான உரிமை கிடையாது. ஆனா இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டங்களையும் மீறி, தேர்தல் விதிகளையும் மீறி இதை ஏன் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய சட்டத்தை 2023 இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று ஜஸ்டிஸ் KM ஜோசப் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுல பிரதமர் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கலாம், கூட CJI சொல்லக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இருக்கணும். ஆனா அந்த தேர்தல் விதிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய 141 எம்பிக்களை வெளியனுப்பிவிட்டு, அவர்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதே தேர்தல் ஆணையர் நியமனத்துல கிளாஸ் 16ல தேர்தல் ஆணையர் பணியில் இருக்கும் போதும் சரி, அவர் ரிட்டர்ன் ஆனாலும் சரி, அவர் மேல எந்த விதமான சிவில் கிரிமினல் ப்ரொசீடிங் கேஸே பண்ண முடியாது. எதுக்காக இவ்வளவு பெரிய இம்யூனிட்டி ஒரு தேர்தல் ஆணையர் கொடுத்திருக்காங்க? இப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிகளை பல விதிகளை மாத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக சிசிடிவி காட்சிகளா இருக்கட்டும், இது எதையுமே பார்க்க கூடாது, அதாவது யாராவது நாங்க செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும் கேட்டா கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விதிகளை தொடர்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது? குறிப்பாக இந்தியாவினுடைய நீதிமன்றங்களுக்கும் நீதித்துறைக்கான தனித்த அதிகாரங்கள் இங்கே குறைப்பதற்கான வேலை நடக்குது. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய திட்டக்குழு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறைக்கு உச்சபட்சமான அதிகாரங்கள், தேர்தல் ஆணைய உச்சபட்சமான அதிகாரங்கள் சட்ட திருத்தங்களோடு குடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக உறுப்புகளும், குறிப்பாக அது ரிசர்வ் வங்கியா இருக்கலாம், பினான்ஸ் கமிஷனா இருக்கலாம்,
இல்லை வந்து பிளானிங் கமிஷன் இல்லை நிதி ஆயோக்கா இருக்கலாம், இல்லை காம்படேட்டிவ் கமிஷனாக இருக்கலாம், இல்லை விமென்ஸ் கமிஷன், SC/ST கமிஷன், OBC கமிஷன், மைனாரிட்டி கமிஷன், இது மாதிரியான எல்லா ஜனநாயக அமைப்புகளும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன, இதில் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பக்கம் உச்சபட்சமான அதிகாரம் ஏன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த SIR அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக வேலிடானதா, இந்த SIR நடைமுறையில் என்ன சிக்கல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த SIR-னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக இந்த கருத்தரங்கில் மிக முக்கியமாக தோழர் திரு மருதையன் அவர்களும் நமது எழுச்சி தமிழர் அவர்களும் மிக விரிவாக வந்து உரையாற்றுவாங்க. முதல் தோழர் மருதையன் அவர்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டற்ற அதிகாரம், இந்த SIR எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசுவதற்காக நாம் அழைக்கிறோம். இந்த SIR நிகழ்ச்சியை ஏன் வாய்ஸ் ஆஃப் TN இவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து நம்மளுடைய அம்பேத்கர் திடலை நடத்துறாங்க, தொடர்ச்சியாக வாய்ஸ் ஆஃப் TN இது மாதிரியான நிகழ்ச்சிகளை என்னென்ன நடத்தியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் குறித்தும் பாஜக மோடி அரசாங்கம் குறித்தும் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாக நம்மளிடம் உரையாற்ற திரு மகிழன் அவர்கள் வந்திருக்கார். விரிவாகலாம் இல்லை, சுருக்கமாக தான். ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து நமக்கு எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற ஒன்றை வழங்கியதற்கு பிறகுதான் இந்த மண்ணில் நாம் மனிதர்களாக மதிக்கப்படலானோம். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அவர்களுக்கு மனிதன் என்ற அந்த அங்கீகாரத்தை வழங்கிய அந்த வாக்குரிமை என்பதை திரும்ப ரிவைஸ் பண்ணுறோங்கிற பேரில் எல்லாருடைய வாக்குரிமை இப்போ ப்ரூவ் பண்ணாதான் நீங்கள் வந்து வாக்காளர்கள், ப்ரூவ் பண்ணாதான், இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும்னா ப்ரூவ் பண்ணாதான் இங்கே சம உரிமை பெற்ற மனிதர்கள் என்று சொல்லத்தக்க வகையில் இன்னைக்கு ஒரு தீவிரமான ஒரு திருத்தம்ங்கிற பேரில் நம் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த அடக்குமுறை, அது தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமான வழிகள் செய்வதாக சொல்லிக்கொண்டு ஒரு அராஜகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த அடக்குமுறை குறித்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையில் நாம் வந்து இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைப்பிருக்கிறோம். அதுக்கு சரியான முறையில் இப்போ தோழர் மருதையன் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில் வேற எந்த கட்சிகளையும் விட இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ப்ரெஸ் மீட் ஆகணும். இன்னைக்கு காலையில் அதுக்கான ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. SIRங்கிறது எவ்வளோ மக்கள் விரோதமானது என்பது தொடர்பான ஒரு தீவிர கரிசனத்தோடு செயல்படுகிற விடுதலை சிறுத்தைகள், அவருடைய தலைவர் தோழர் எழுச்சிக்காரர் சொல்றாங்க. இது வந்து ஒரு பொறுப்போடக்கூடிய ஒரு கடமையை அவர் செய்கிறாரு. அந்த வகையில் அவர் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இதோட அது BLOக்களை பொறுத்தளவுக்கு நிறைய அவர் ஏற்கனவே வரிசையாக அந்த மக்கள் இறந்து போனவர்கள் குறித்து அவர் சொன்னார். ஒருத்தங்க வந்து ஒரு அம்மா, சுருக்கமாக அந்த அம்மா வந்து நான் வாழ விரும்புகிறேன், என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி. ஒரு நபர் வந்து ட்ரெயினில் பாஞ்சு வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, கடன் சுமையால் தற்கொலை பண்ணிக்கணும்னு பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து ராஜஸ்தானில் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இது அழுத்தத்தை கொடுக்குது. BLOக்களை வந்து இவ்வளோ அழுத்தத்தில் வச்சிருக்கிறதுக்கு பின்னால் இவ்வளோ அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு வெங்காய அவசியமும் இல்லை. ஆனால் அவசரமாக செய்கிறதுக்கு அவர்களுக்கு சரியாக சொல்லணும்னா நமக்கு வழங்கப்பட்ட மனிதன் என்கிற அங்கீகாரம், சம உரிமை பெற்ற ஒரு மனிதன் என்கிற அங்கீகாரத்தை பறிப்பதற்கு இந்த சங் பரிவார கும்பலுக்கும் RSS, BJP, இந்த அரசு அதிகார வர்க்கத்திற்கும் அதில் தான் ஒரு அவசரம் இருக்குது. அப்போ நாம நம்முடைய உரிமை தற்காத்துக் கொள்வதற்கு அதே அவசரத்தையும் தீவிரத்தையும் காட்டணும். அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தை எடுத்து வைக்கிறதுக்காக தான் அந்த கருத்தரங்கம். தோழர்கள் பேசுவாங்க. நன்றி.